இல்லாமல் வாழ்வதற்கு மூலிகைகள் பெரிதும் உதவுகின்றன. எந்த மூலிகையை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து நடந்து கொண்டால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மரத்துடைய பெயர் பால் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பால் மரம் பெயர் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரம் ரொம்ப குளிர்ந்த பிரதேசங்களில் வளரக்கூடிய ஒரு வகையான மரம். ரொம்ப குளிர் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, இந்த மரம் குளிரில் வெடிக்கும். எப்படி கோடையினால் மரப்பட்டைகள்லாம் வெடிக்குமோ அந்த மாதிரி இது வெடித்து அந்த வெடிப்புகள்லேருந்து ஒரு வகையான வெண்மை நிறமான திரவம் சுரக்கும். கருமையாக இருக்கின்ற அல்லது கரும் பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டு அந்த பால் சுரக்கும் போது பார்த்திங்கன்னா, அந்த மரம் பார்ப்பதற்கே பால் ஒரு வெண்மை நிறமான ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தை கொண்டு இருக்கும். ஒரு வெள்ளி கீற்றில் நம்ம கோடுகள் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, தூரத்துலேருந்து பார்ப்பதற்கு. அதனால் இதற்கு பால் மரம் அப்படிங்கிறது பெயர். இந்த பால் மரம் இன்றைக்கு சமீப காலத்தில், அதாவது 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. இந்த பால் மரத்தை பற்றி இன்னும் நம்ம நாட்டில் அதிகமான ஆராய்ச்சிகள் இன்னும் யாரும் செய்ய ஆரம்பிக்கல. ஆனால் அமெரிக்காவில், யூரோப்லலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த மரத்தை நிறைய ஆராய்ச்சிக்கு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான ஒரு வேலைக்கு. என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, புற்றுநோய் செல்களுக்கு எவ்வாறு புற்றுநோய் மருந்துகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி. வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரயாணம் செய்யக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா, புற்றுநோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே புற்றுநோய் செல்களை அழிக்கிறதோ அல்லது இல்லையோ, ஆனால் நல்ல செல்களை அழித்து விடுகிறது. அதனால தான் பெரும்பாலான நேரங்களில் அளிக்கக்கூடிய கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய எந்த வகையான ஒரு மருந்தாக இருந்தாலும், மருத்துவ முறையாக இருந்தாலும், அது புற்றுநோய் செல்களை பாதிப்பதை காட்டிலும் உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்களை பாதிக்க ஆரம்பிக்கிறது. அதனாலேயே பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய, ரொம்ப குறிப்பாக சொன்னோன்னா ஈரல், சிறுநீரகம், நுரையீரல்னு சொல்லி உடலை காப்பாற்ற வேண்டிய உறுப்புகளுடைய செயல்திறன் குறைய ஆரம்பித்து புற்றுநோயை விட வேகமாக அந்த புற்றுநோய் சிகிச்சைகள் அந்த நோயாளியை மிகுந்த கஷ்டத்துக்குள்ளாக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி எடுத்தாங்க. அந்த ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவு இன்றைக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மருத்துவ நிறுவனம் இந்த பால் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருளை தனியாக பிரித்தெடுத்து அதில் புற்றுநோய் மருந்துகளை கலந்து கொடுக்கும்போது வழக்கமாக கொடுக்கின்ற புற்றுநோய் மருந்துகளுடைய அளவை விட 1/10 பங்கு, அதாவது 10 மில்லி கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரே 1 மில்லி அதனுடன் பால் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கெமிக்கலை கலந்து கொடுக்கும்போது அந்த மருந்து சீரான முறையில் வேலை செய்ததை கண்டுபிடிச்சாங்க. இரண்டாவது, அந்த வேதியியல் பொருட்களுடைய அளவுகள் குறைகின்ற ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா உடலுக்கு ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் குறைவதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த பால் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேதி பொருளே சில நேரங்களில் சில வகையான புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சாஃப்ட் டிஷ்யூ கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய தசைகளில் ஏற்படுகின்ற, குடல்களில் ஏற்படுகின்ற, வயிற்று படுகைகளில் ஏற்படுகின்ற, ப்ராஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பில் ஏற்படுகின்ற, சிறுநீர் பைகளில் ஏற்படுகின்ற அது சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இந்த பால் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆராய்ச்சிகள்லாம் முடியும் போது பார்த்திங்கன்னா புற்றுநோயை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு சூழலே இருக்காது. புற்றுநோயாக சரி, இந்த பால் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கெமிக்கல் கூட அந்த புற்றுநோய்க்குள்ள மருந்துகளை சேர்த்து இன்றைக்கு தலைவலிக்கு எப்படி ஒரு மாத்திரை சாப்பிடுகிறோமோ அல்லது நீரிழிவு நோய்க்கு எப்படி ஒரு மாத்திரை சாப்பிடுகிறோமோ அந்த அளவுக்கு மிக மிக சுலபமான ஒரு சிகிச்சையாக அது மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த ஆராய்ச்சிகள் முடியறதுக்கு இன்னொரு 5 வருடம் 10 வருடம் கூட ஆகலாம். ஆனாலும் அந்த ஆராய்ச்சியோட முடிவுகள், ஆரம்பக்கட்ட முடிவுகள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லணும். ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட சிகிச்சையில் இந்த பால் மரத்தை பற்றி நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சமையல் கலை சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம், சரபேந்திர வைத்திய சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா எப்படி
நம்ம ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு உணவு என்னென்ன உணவுகள் சமைக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அதே போல் ஒவ்வொரு நோய்க்கும் எந்த வகையான உணவு சாப்பிட்ணும், ஒவ்வொரு நோயாளிக்கு என்ன வகையான பத்தியம் கொடுக்க வேண்டும், அந்த பத்தியத்தை மீறும்போது என்ன பக்க விளைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நிறைய குறிப்புகள். இது வந்து ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தில் தான் இன்னும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக இந்த பால் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பால், அது வந்து ஒரு வெண்மை நிறமான ரப்பர் மாதிரி ஆயிரும். அதை வந்து எவ்வாறு பதப்படுத்தணும், அதை எவ்வாறு அற்புதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது குண்மம் சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட சிகிச்சையில் உபயோகப்படுத்தணும், மருந்தாக அல்ல உணவாக எவ்வாறு வந்து அந்த நோயாளிக்கு அரிசி சோறு சமைக்கும்போது இந்த பால் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சவ்வு போன்ற ரப்பர் பொருளை சேர்க்க வேண்டும், அவ்வாறு சேர்க்கும்போது அதில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அது வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த குல்மம் அல்லது அற்புதம்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட காரணிகளை எவ்வாறு நீக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லி மிக நிறைய குறிப்புகள் இருக்குது. இன்றைக்கு நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள், நீங்கள் வந்து புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரபலமான பாரம்பரிய மருத்துவர்கள் உபயோகப்படுத்துகின்ற இயற்கையான மரப்பட்டைகள் மூலிகைகள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதில் பால் மரம் இருக்கும். அதோட மருத்துவ குணம் தெரியாமல் நிறைய பேர் உபயோகப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதோடைய மருத்துவ குணம் மிக மிக தெளிவாக தெரிகிறது. மாடர்ன் மெடிசன் ரிசர்ச்சில் ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நேரடியாக சில வகையான புற்றுநோய்களை குணப்படுத்துகிறது. ஆனால் மறைமுகமாக இந்த பால் மரத்துடைய மிக முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மறைமுகமாக புற்றுநோய் மருந்துகளை உடலில் சேர்க்க உதவுகிறது. புற்றுநோய் செல்களுக்கு இது போய் சேருவதனால மிக மிக வேகமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் செல்கள் அழிகிறது. அதனால் இயற்கையான முறையிலேயே புற்றுநோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளுடைய அளவு, கொடுக்கக்கூடிய மருந்துகளுடைய வீரியத்தோட அளவு குறைந்து கொடுத்தாலே அந்த நோய் குணமாகும் அப்படிங்கிற ஆராய்ச்சி இன்றைக்கு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்களை உறுதிப்படுத்துகிறது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த பால் மரத்துடைய மிக மிக சிறப்பான இன்னொரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலில் ஏற்படுகின்ற காயங்களை நீக்குவதில் இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. ஏன்னா நிறைய புராண இதிகாச புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பால் மரத்தை சம்மந்தப்பட்ட குறிப்புகள் வருது. கூட அந்த காலத்துலலாம் அந்த சண்டை ஏற்படும் போது பார்த்திங்கன்னா இரத்த காயங்கள் ஏற்பட்டு நிறைய பேர் இறக்க வேண்டியிருக்கும். அப்போல்லாம் என்ன குறிப்புகள் சொல்கிறாங்கன்னா, பால் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வெண்மை நிறமான தோல்களை அந்த காயம் ஏற்படக்கூடிய இடங்களில் சுற்றி வைத்தால் அந்த நோயாளியுடைய இரத்தக்கட்டு இயற்கையான முறையில் நிகழ்ந்து உதிரப்போக்கு தடுக்கப்பட்டு அந்த நோய் தீர்க்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட காயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த பால் மரம் மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கிறது. எனவே நேர்களே, இந்த பால் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பால் போன்ற வெண்மை நிறமான பொருளை தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சரியான முறைப்படி நம்ம உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.